ஹாய் ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி என்னென்னு சொன்னால், வாங்க நான் வந்து இந்த பருப்பு, கத்தரிக்காய், பச்சை மிளகா எல்லாம் நான் வந்து அப்படி நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கிறேன். வெங்காயம், பூண்டு ஒரு வெங்காயமும் ஒரு 4-5 பூண்டும் கூட உரித்து வச்சுருக்கிறேன். பருப்பெல்லாம் நல்லா கழுவி எல்லாம் நல்லபடியாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்து பருப்பாக்க போகிறோம். இது வந்து கத்தரிக்காய் போட்டு நான் பருப்பாக்க போகிறேன். முதல்ல வந்து இந்த நறுக்கி வச்சுருக்க கத்தரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், பூண்டு, புளியும் போட்டுக்கொள்ளணும். இதில் நமக்கு தேவையான உள்ள புளியும் போட்டுக்கிட்டு இப்போ வந்து இது வந்து நம்ம பருப்பை போட்டுக்கொள்ளணும். துவரம் பருப்பு தான் இது. கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கொள்ளணும். எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மூடியை போட்டு மூடி அவிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டியதான். ஒரு 4-5 சீட்டி வந்தால் போதும். ஒரு 4 சீட்டி வந்தாலும் போதும். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து குக்கரில் போட்டு அவிக்கிறேன். சீக்கிரம் அவிஞ்சிடும். குக்கரில் அவிஞ்சால் சீக்கிரமாக வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்காக நான் வந்து குக்கரில் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சட்டியில் அவிக்கிறதா இருந்தால், நம்ம வந்து சட்டியில் இந்த கடாயில் செய்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போடக்கூடாது. தனியாக பருப்பெல்லாம் அவிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சுக்க எந்த காய்கறி போடுறதா இருந்தாலும் அப்புறமா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அவியாது, பருப்பு அவியாது. குக்கரில் போடுறதால நான் வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்கள், நல்லா அவிஞ்சிடுச்சு. கரைஞ்சிட்டு பருப்பு கூட நல்லா அவிஞ்சிடுச்சு. கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த இதால் அப்படியே கரைச்சி விட்டுட்டா, கடைஞ்சி விட்டா சரி. இப்போ தேவையானாலும் உப்பையும் போட்டாச்சு. அதை தாளிக்க வேணும். தாளிக்கிறதுக்கு வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சட்டியை வச்சுட்டேன். தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. நம்ம டெய்லி நம்ம தாளிக்கிறதுக்கு பாய்க்கிறது என்னென்னது, கடுகு, ஜீரகம், அவ்வளோ இந்த இது பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது பச்சை மிளகா, அதனால் நான் வந்து கொஞ்சம் காரத்தூளும் போட்டு அந்த தாளிக்க கொள்ளையோ அதிலே போட்டிருக்கிறேன். காரப்பொடி போட்டிருக்கிறேன். மிளகாப்பொடி தேவைன்னு சொன்னால் போட்டுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அதை போட தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது காரம், அதனால் போட்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் போட்டு தாளித்து எல்லாத்தையும் இந்த கடைஞ்சி வச்ச பருப்பையும் கொட்டிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், அழகாக பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ருசியாக இருக்குங்க. பருப்பு வந்து நம்ம வந்து கத்தரிக்காய் போட்டு செஞ்சோம், நல்ல சூப்பராக நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டெய்லி என்ன வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றிங்க. லைக், சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள், ஷேர் செஞ்சு கொள்ளுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.